மீறி கண்ணியமற்று கருத்துக்கள் வந்ததுன்னா அதற்கு உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. மற்றவர் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். யாரு மேலேயும் நான் வன்மத்தை கொட்டவில்லை, யாரு மேலேயும் கோவப்படவில்லை. கோவப்படுபவர்களுக்கு கோபமாக பதில் சொல்கிறேன், அவ்வளவுதான். நன்றி. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? ஆமாப்பா தம்பி விஜய் இப்போ பாருங்க, உங்களை சிஎம் விஜய்னு கூப்பிடவே முடியல. நடிகன் விஜயா தான் இப்பயும் பேசுறீங்க. நீங்க திருச்சி சிந்தித்து செயல்படுங்கள். நடிக்கிறீங்க நடிகர் சிஎம் சார் நல்லாவே நடிக்கிறீங்க. நீங்கள் அவரை என்னமோ அவரை எதுக்குற மாதிரி, அவரை கத்துற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்புறம் அங்கே போய் அவருக்கு மாலை போட்டு அவரை அணைச்சு, அது அரசியல் நாகரிகமா? இப்போ இது மாதிரி மேடையில் ஏறி பசங்களெல்லாம் தூண்டி விட்டு கத்துறது, இதெல்லாம் அரசியல் நாகரிகமா? என்னங்க இப்படி நீங்கள் நடிக்கிறீங்க? போங்க, என்னத்தை சொல்ல. சிந்தித்து செயல்படுங்கள். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஆமாப்பா தம்பி விஜய் இப்போ பாருங்க, உங்களை சிஎம் விஜய்னு கூப்பிடவே முடியல. நடிகன் விஜயா தான் இப்பயும் பேசுறீங்க. நீங்கள் திருச்சிராப்பள்ளியில் ஆமாம், உங்களுக்கு கவர்ச்சியில் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நடிகன்கிற கவர்ச்சியில் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா வருதுன்னா போங்க, மேடையிலே ஏதாவது பண்ணிடாதீங்க, போங்க. வருதுன்னா எனக்கும் நல்லா வருது, நானும் போயிட்டு வந்துடுறேன். இருங்க கொஞ்சம். நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. ஆமாம் தம்பி, அவருடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாங்க. இன்னொன்று ஆச்சரியக்குறியாக்கியிருக்காங்க. இது மாதிரி ஒரு தற்குறி, அரசியலையே தெரியாதவனை வர வச்சு இருக்காங்க பார்க்காங்க, அது ஒரு ஆச்சரியக்குறியாகவும் ஆக்கியிருக்காங்க. அதாவது அரசியலை பற்றியே தெரியாத ஒரு தற்குறிக்கு தலைவனாக தற்குறியை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்படிதான் நீங்கள் தேவையே இல்லாமல் ஒரு அரசியலை பேசாமல் ஒரு மேடையில் எப்போ சிஎம்ஐ முன்னாள் சிஎம்ஐ எதிர்த்து பேசுறது ஒரு ஸ்டைலாக வச்சுருக்கீங்களோ அப்படி தான் மக்களும் சொல்லுவோம். தற்குறியை எடுத்திருக்காங்க, தற்குறிங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ? உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. ஆமாம், உண்மையை சொன்னால் தற்குறின்னு உண்மையை சொன்னால் எப்படி அந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்து தலைவருக்கும் கசக்குதோ அது மாதிரி கசக்குது. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அட நாடக நடிகனே, எப்படி நீ கரூர் விஷயம் போது அவர் மேலே அப்படியே பழியை தூக்கி போட்டேயோ, இப்பயும் அதை தான் பண்ணுற. இப்போ அவர் மக்களையா தப்பாக பேசினார்? மக்கள் எல்லாம் தப்பாகவே பேசலை. அவர் உங்ககிட்ட இந்த லூசுங்களா, உங்ககிட்ட பொண்டாட்டியாக வருவேன்னு சொல்கிற லூசுங்களெல்லாம் தான் தற்குறிங்கிறாரு. அது எல்லா மக்களும் சேர்ந்து தற்குறின்னு தான் சொல்கிறாங்களே வழிய அவங்க ஆளுங்க மட்டும் சொல்லலை. நாங்கள்லாம் அவங்க ஆளு கிடையாது. நாங்கள்லாம் நீ பொதுவாக சிஎம்மாக பேசு அப்படின்னு தான் சொல்கிறோம். இதுலேயும் நடுநிலை வகித்து அவர் பேசுறதுல அவர் தற்குறின்னு சொல்கிறது ஒன்றை ரசிகனா, உங்ககிட்ட ரசிகனா அரசியலை ஆராய்ந்து பண்ணாமல் ரசிகனா வெறி பிடிச்சி குழந்தைகள் மேலெல்லாம் முதிச்சுட்டு போய் கும்பலில் பண்ணவங்களெல்லாம் தான் தற்குறிங்கிறோம். புரியுதா? என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாமல் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் என்ன அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்க. உங்களாலேயே கண்டினியூ பண்ண முடியாது. அரசியல் புரிதல் இல்லாமல் தான் அவங்க ரசிகனாக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ரசிகனாக தான் ஓட்டு போட்டிருக்காங்களே வழிய அரசியல் புரிதல் இல்லாமல் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இல்லைன்னா ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற அத்தனை பேரும் பார்க்குறாங்க அப்படின்லாம் தெரியும் போதும்
ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு சிஎம் பொறுப்பை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அரசியல் தெரியாமல் ரசிகனா நீங்கள் வந்து சினிமாவில் நடித்ததை பார்த்து அந்த ரசிகனா அந்த முகக்கவர்ச்சிக்கு தான் சொல்கிறாங்களே வழிய நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிற மாதிரி அந்த கவர்ச்சிக்கெல்லாம் இல்லை. சரியா? அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ சிஎம்மா நீங்கள் என்ன வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்க, என்னென்னலாம் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் இப்போ பேசினீங்கன்னா தகுதி உள்ளவர் நீங்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தகுதி உள்ளவர்னு அர்த்தம். அதெல்லாம் பேசாமல் சும்மா பழைய கதையே கலறிண்டு இந்த சினிமா வசனத்துக்கு தான் இங்கே பெருசாக பேசுகிறீங்களே வழிய உள்ள பேப்பரை பார்த்து எப்படி படித்து பம்மிட்டு பேசுகிறீங்க. பின்னாடி உங்களை நடிக்க வைக்கிறாங்க, நீங்கள் நல்லாவே நடிக்கிறீங்க. நடிகர் சிஎம் சார் நல்லாவே நடிக்கிறீங்க. நீங்கள் அவரை வந்து என்னமோ அவரை எதுக்குற மாதிரி, அவரை கத்துற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்புறம் அங்கே போய் அவருக்கு மாலை போட்டு அவரை அணைச்சு, அது அரசியல் நாகரிகமாக. இப்போ இது மாதிரி மேடையில் ஏறி பசங்களெல்லாம் தூண்டி விட்டு கத்துறது, இதெல்லாம் அரசியல் நாகரிகமா? என்னங்க இப்படி நீங்கள் நடிக்கிறீங்க? போங்க, என்னத்தை சொல்ல. வருது வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி, அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரம் ஆக்குனது யாருங்க சார்? இப்படியெல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. நடிக்காதப்பா, நடிக்காத. அண்ணா விஜயகாந்த் சொல்கிற மாதிரியா ஒவ்வொருத்தர் சொல்கிறீன்னா காப்பி அடித்து நீ இங்கே ஆக்ஷன் போடுற. என்ன போங்க, உங்களை என்ன சொல்கிறது. அண்ணன் விஜயகாந்தை அப்போ அடிமை கூடாரமாக இப்போ ஆக்கிட்டாங்கல்ல, அப்போ விஜயகாந்த் அவ்வளவு போராடினாரே. நீங்கள் ஒரு வார்த்தை வந்து அரசியலில் உங்களுக்கு ஞானம் இருந்திருந்தாலோ, இல்லை உண்மையாக அரசியலில் உண்மையாக நீங்கள் வந்து சம்பாதிக்க வரணும்னு வராமல் இருந்திருந்தா, அப்பயே நீங்கள் அண்ணன் விஜயகாந்துக்கு குரல் கொடுத்துருந்தீங்கன்னா விஜயகாந்த் அன்னைக்கு சிஎம்மாக வந்திருப்பாங்க. அதுதானே உங்களுக்கு பொறுக்கல. நீங்கள் அப்பெல்லாம் வரலையே, ஏன் வரல? அண்ணன் விஜயகாந்துக்கு நீங்கள் அப்போ எதானு குரல் கொடுத்தீங்கன்னு எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம். அண்ணன் விஜயகாந்த் அந்த வடிவேலு, காமெடி நடிகர் வடிவேலு அவ்வளவு பேசினப்ப நீங்கள் ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? வேண்டாம், நம்ம கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ பாருங்கள், அவங்களே போய் அங்கே சேர்ந்துட்டாங்க, அடிமை கூடாரமாக அவங்களே ஆக்கின்ட்டாங்க. அண்ணன் விஜயகாந்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஐயோ, காரி துப்பணும் போல இருக்குது சாமி. இதுலேருந்து நீங்கள் எப்படி நடிக்கிறீங்கிறதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. உங்களுடைய திரை நடிப்பை வச்சு நீங்கள் அங்கே காலை சுற்றி சுழட்டி அடித்ததை வச்சு அந்த கவர்ச்சியில் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இல்லை கரூரில் நீங்கள் காலை வச்சு சுழட்டி போயிருந்துருக்கலாமே, அவங்க விடலை இவங்க விடலைன்னு இல்லை கதை விட்டீங்க. இப்போ யாருங்க விடணும்? நீங்கள் தானே விடணும். இப்போ ஏன் அந்த திருச்சியில் வந்து 5000 மக்கள் மட்டும் வச்சுருக்கீங்க? அந்த 5000 பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? அவங்கள மட்டும் எதுக்கு தேங்க் பண்ண வச்சுருக்கீங்க? வச்சுட்டு அங்கே போய் முன்னாள் சிஎம்மை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே. நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, எது பண்ண முடியாமல் இருக்கீங்க, அதெல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் பேசுங்க. எழுதி கொடுக்கலையோ? எப்பா தம்பி விஜய், நடிகர் விஜயே, கொஞ்சம் உங்களை சிஎம் விஜயா ஆக்கிட்டோம். நீங்கள் வந்து சிஎம் விஜயா இனிமேல் பேசுங்க தயவு செஞ்சு. இது மக்களுக்கு தெரியாத வரைக்கும், இது அந்த ரசிகர்களுக்கு தெரியாத வரைக்கும் அவர்கள் தற்குறிதான், அவர்கள் கவர்ச்சியை தான் பார்க்கிறார்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். யாரு மேலேயும் நான் வன்மத்தை கொட்டவில்லை, யாரு மேலேயும் கோபப்படவில்லை. கோபப்படுபவர்களுக்கு கோபமாக பதில் சொல்கிறேன், அவ்வளவுதான். நன்றி. பேச்சுக்கு பேச்சு, கருத்துக்கு கருத்தை அது மாதிரி கமெண்ட்டில் பதிவிடுங்கள். அதை மீறி கண்ணியமாக பதிவிடாமல், மீறி கண்ணியமற்ற கருத்துக்கள் வந்ததுன்னா அதற்கு உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மக்கள் சக்தி சேனலில் நிறைய நல்ல விதங்களை, நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பது தான் மக்கள் சக்தியோட தூய சக்தியின் வேலை.